வணக்கம் என் அன்பான ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களே. காலச்சக்கரத்தின் மகா சுழற்சியில் 2026 உங்கள் வாழ்க்கை புஸ்தகத்தில் ஒரு பொன்னான அத்தியாயம் எழுதப்பட போகும் மிக முக்கியமான காலமாகும். சுக்கிரனின் ஆதிக்கம் பெற்ற உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெண்ணால் ஏற்பட போகும் மிகப்பெரிய திருப்புமுனையை பற்றி தான் நாம் இந்த பதிவிலே மிகவும் ஆழமாகவும் நுணுக்கமாகவும் பார்க்க போகிறோம். இப்பொழுது இந்த தகவலை நீங்கள் தற்செயலாக பார்க்கவில்லை. இது இறைவனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ரகசிய செய்தி. உங்கள் வாழ்க்கையில நடக்கவிருக்கின்ற மாற்றங்களுக்கு இது ஒரு முன்னோட்டம். இதுவரைக்கும் நீங்கள் அனுபவித்த வலிகள், அவமானங்கள் மற்றும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தையும் அந்த பிரபஞ்சம் அறியும். வெளியே நீங்கள் அமைதியாக வலம் வந்தாலும் உங்கள் உள்ளுக்குள் எவ்வளவு போராட்டங்களை சந்தித்தீர்கள் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம். நான் யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கவில்லையே இருந்தும் என் வாழ்க்கையிலே ஏன் இத்தனை சோதனைகள் என்ற கேள்வி உங்கள் மனதில் பலமுறை எழுந்திருக்கும். இப்போது அந்த கேள்விகளுக்கான விடையும் தீர்வும் கிடைக்கப் போகும் புத்தாண்டு காலம் வந்துவிட்டது. ரிஷப ராசிக்காரர்களின் கர்ம சக்கரம் இப்போது ஒரு மிக முக்கியமான புள்ளியை எட்டி இருக்கிறது. ஏற்கனவே கடந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசிக்கு 10 இடமான கும்பராசியிலிருந்து 11 இடமான மீன ராசிக்கு இடம் பெயர்ந்து விட்டார். இதன் மூலம் ரிஷப ராசிக்கு இப்பொழுது லாப சனி காலம் முழுமையாக தொடங்கிவிட்டது. நவகிரகங்களில் ஈஸ்வரன் என்ற பட்டம் பெற்ற ஒரே கிரகம் சனி பகவான். நீதிமானான அவர் நாம் செய்யும் கர்ம வினைகளுக்கு ஏற்ப பலன்களை அளிப்பவர். இந்த புத்தாண்டு பிறக்கும் போது சனி பகவான் ஏற்கனவே லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை அடுத்த கட்ட வெற்றிகளுக்கு தயார் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாற்றத்தின் தொடர்ச்சியாக ஒரு பெண்ணின் மூலம் உங்கள் வாழ்வில் ஒரு பேருண்மை வெளிச்சத்திற்கு வரும். அந்த உண்மை ஆரம்பத்திலே உங்கள் திட்டங்களை மாற்றச் சொல்வது போலவோ அல்லது சற்று கடினமாகவோ இருக்கலாம். ஆனால் அந்த ஆலோசனையில தான் உங்கள் வாழ்வின் மிகப்பெரிய பொருளாதார உயர்வு ஒளிந்திருக்கிறது. அந்த பெண் உங்கள் குடும்பத்தில் உள்ளவராக இருக்கலாம், அல்லது தொழில் ரீதியாக உங்களை சந்திக்கும் ஒருவராக இருக்கலாம். அவர் சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் வாழ்வின் திசையை மாற்றும் விசை பலகையாக அமையும். கடந்த காலங்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வந்தன என்பதை நீங்கள் முதலில் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். ரிஷப ராசிக்காரர்கள் இயல்பிலேயே பொறுமையும் கலை உணர்வும் கொண்டவர்கள். ஆனால் கடந்த 2.5 ஆண்டுகளாக தொழில் ஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் உங்களுக்கு கடும் வேலைப்பளுவையும் மன உளைச்சலையும் கொடுத்திருப்பார். இப்பொழுது லாப சனி தொடங்கிவிட்டதாலும் இந்த 2026 ஆண்டு ஜூன் மாதம் 2ஆம் தேதி நிகழவிருக்கும் குரு பெயர்ச்சியின் தாக்கத்தாலும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் மிகப்பெரிய வெற்றிகள் உண்டாகும். ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு 2 இடமான மிதுன ராசியிலிருந்து 3 இடமான கடக ராசிக்கு குரு பகவான் செல்வார். குரு தனது உச்ச வீடான கடகத்திற்கு செல்வது ரிஷப ராசிக்கு ஒரு மிகப்பெரிய பலமாகும். இது உங்கள் தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் அதிகரிக்கும். அதே சமயம் இளைய சகோதர வழி உறவுகளில் மேன்மை ஏற்படும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு புதிய லாபகரமான வாய்ப்புகளை தரக்கூடும். நீங்கள் யாருக்கோ செய்த சிறு உதவி இப்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய பிரதிபலனாக வந்து சேரும். ரிஷப ராசிக்காரர்களின் ஜாதகத்தில் 11 இடம் என்பது லாபஸ்தானம் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்றும் இடமாகும். நீங்கள் கடந்த காலங்களில் உழைத்த உழைப்பிற்கான பலன்கள் இப்பொழுது பணமாகவும் புகழாகவும் மாறப்போகின்றன. அதாவது புதிய தொழில் தொடங்குதல், நிலம் வாங்குதல் அல்லது பழைய கடன்களை அடைத்தல் போன்ற சுப காரியங்கள் தடையின்றி நடக்கும். உங்கள் வாழ்க்கையில இப்போது ஒரு புதிய வசந்தம் தொடங்குகிறது. சனி பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பது உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, உங்கள் லட்சியங்களை நிறைவேற்றுவதற்காகவே வந்திருக்கிறார். நீங்கள் மற்றவர்களை நம்பி ஏமாந்த காலங்கள் மறைந்து இனி உங்களை மற்றவர்கள் நாடி வரும் காலம் இதுவாகும். ஒரு நபர் உங்களை சோதனைக்கு உள்ளாக்கினாலும் அதன் மூலம் உங்கள் உண்மையான ஆளுமை என்ன என்பது உலகிற்கு தெரியும். நீங்கள் அமைதியாக துன்பத்தை அனுபவித்த நாட்களுக்கு பதிலாக இப்பொழுது உங்களுக்கு பெரும் அங்கீகாரம் கிடைக்கும். ரிஷப ராசிக்காரர்கள் எப்போதும் நிதானமானவர்கள். ஆனால் லாப சனி இப்பொழுது உங்களை சுறுசுறுப்பாக செயல்பட வைப்பார். அந்த சுறுசுறுப்பே உங்கள் வெற்றிக்கான சூட்சுமமாகும். யாரை நம்ப வேண்டும், யாரை தவிர்க்க வேண்டும் என்ற ஞானம் இந்த புத்தாண்டு முதல் உங்களுக்குள் தானாகவே பிறக்கும். லாப சனியின் தொடக்கம் என்பதால் மற்றவர்களின் கட்டாயத்திற்காக வாழாமல் உங்கள் கனவுகளுக்காக நீங்கள் உழைக்க தொடங்குவீர்கள். இந்த தமிழ் புத்தாண்டு முதல் உங்கள் மனதில் ஒரு வைராகியம் பிறக்கும். இனி என்னால் மற்றவர்களின் ஏளன பேச்சுகளை கேட்டு பின்வாங்க முடியாது என்ற அந்த ஒரு எண்ணமே உங்கள் வாழ்க்கையை மாற்றும் விதையாக மாறும்.
இதுவரை உங்களை சாதாரணமானவராக நினைத்தவர்கள் உங்கள் புதிய வளர்ச்சியை கண்டு வியப்பார்கள். இந்த மாற்றம் உங்கள் வாழ்க்கை முறையில மட்டுமல்ல, உங்கள் ஆழ் மனதிலும் நிகழும். தேவையற்ற அலைச்சல்கள் குறைந்தாலும் அது உங்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை தரும். உங்கள் உதவி தேவைப்பட்ட போது மட்டும் உங்களை தேடி வந்தவர்கள் இனி உங்கள் நிழலை கூட நெருங்க முடியாது. இது உங்களுக்கு ஒரு இழப்பாக தெரிந்தாலும் உண்மையிலே லாப சனி உங்கள் வாழ்விலிருந்து தேவையற்ற மனிதர்களை அகற்றும் வடிகட்டியாக செயல்படுவார். இந்த புதிய மாற்றத்திற்கு ஒரு பெண் கருவியாக இருப்பாள். அவள் சொல்லும் ஒரு சிறிய செய்தி உங்கள் மனதில் பல காலங்களாக பூட்டி கிடந்த வெற்றிக்கான கதவுகளை திறக்கும். ஜோதிட ரீதியாக பார்த்தால் ரிஷப ராசியின் அதிபதி சுக்கிரன் என்பதால் பெண்களுக்கு மதிப்பளிப்பது உங்கள் வளர்ச்சியை தூண்டும். அந்த பெண் உங்கள் மனதிற்கு கண்ணாடியாக திகழ்வாள். உங்கள் ஆழ் மனதிலே நீங்கள் மறைத்து வைத்திருந்த லட்சியங்களை அவள் வெளிக்கொண்டு வருவாள். குறிப்பாக காதலில் இருக்கும் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டம். லாப சனி காலத்திலே உறவுகள் மேம்படும். உங்கள் அன்பு உண்மையானது என்பதில் சந்தேகமில்லை. நீங்கள் நேசிக்கும் நபர் உங்கள் வாழ்நாள் துணையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டில் அதிகம் உண்டு. இந்த வருடத்தில் காதல் விஷயத்துல ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடக்கும். ஒரு வார்த்தை அல்லது ஒரு பழைய பகையை மறந்து சேரும் சந்தர்ப்பம் எதிர்பாராத விதமாக உங்கள் கவனத்துக்கு வரும். அந்த கணத்தில் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த மகிழ்ச்சி உண்டாகும். ரிஷப ராசிக்கு அந்த மன நிறைவு மிக அவசியமானது. தவறான உறவுகளில் இனி காலம் வீணாகாமல் இருக்க இறைவன் செய்யும் மிகப்பெரிய கருணை இதுவாகும். திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இதுவரை சொல்லப்படாத பல கருத்து வேறுபாடுகள் இந்த ஆண்டினுடைய நடுப்பகுதியில பேசி தீர்க்கப்படும். ஜூன் மாதத்துல குரு பகவான் 3ஆம் இடமான உச்ச வீட்டிற்கு வரும்போது ஏற்படும் ஒரு தெளிவான பேச்சு உங்கள் உறவில் படிந்திருக்கும் கசப்புகளை நீக்கவே வரும். அந்த நேரத்துல நீங்கள் பிடிவாதத்தை தூக்கி எறிந்துவிட்டு பேசினால் உங்கள் திருமண வாழ்க்கை ஒரு புதிய அர்த்தத்தை பெறும். உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு உங்கள் தொழிலுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரை ரிஷப ராசிக்காரர்கள் முதலீடுகளில் துணிச்சலாக இறங்கலாம். லாப சனி என்பதால் செய்த முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை தரும். புதிய தொழில்களை தொடங்கும் போது ஒரு பெண்மணியின் ஆலோசனையை கேட்பது நல்லது. ஜூன் மாதத்திற்கு பிறகு உச்ச குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு 7, 9 மற்றும் 11 இடங்களின் மீது விழுவதால் கூட்டு தொழில் மற்றும் தந்தை வழி சொத்துக்களில் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு உண்டு. இந்த ஆண்டின் 2ஆம் பாதியில் உங்களுக்கு ஒரு புதிய ஒப்பந்தம் தேடி வரும். அந்த வாய்ப்பு ஆரம்பத்தில் சாதாரணமாக தோன்றினாலும் அதுவே உங்கள் பொருளாதார நிலையை உயர்த்தப் போகும் விசையாகும். கூட்டு தொழிலில் இருப்பவர்கள் தங்கள் கூட்டாளிகளுடன் வெளிப்படையான தன்மையை கடைபிடிப்பது நன்மையை தரும். பொருளாதார ரீதியாக நீங்கள் இதுவரை சந்தித்த நெருக்கு வாரங்கள் மறைந்து பணப்புழக்கம் சரளமாக இருக்கும். சேமிப்பு உயரும். யாருக்கும் தேவையற்ற கடன் கொடுப்பதையோ அல்லது உங்கள் ரகசியங்களை பகிர்வதையோ தவிர்க்க வேண்டும். அப்படி செய்தால் உங்கள் கௌரவம் எப்போதும் உயர்ந்து நிற்கும். உங்கள் வாழ்க்கையில் ஒளிந்திருக்கும் மறைமுக எதிரிகளை லாப சனி இப்போது உங்கள் கண்முன்னே பலவீனப்படுத்துவார். நண்பர்கள் போல நடித்துக்கொண்டே உங்களை வீழ்த்த திட்டமிட்டவர்கள் இப்போது உங்கள் வளர்ச்சியை பார்த்து கண்ணீர் விடுவார்கள். இது உங்களுக்கு ஒரு விதத்தில் நிம்மதியை தரும். இனி உங்கள் சக்தியை தேவையற்றவர்களுக்காக வீணாக்க மாட்டீர்கள். ஆண்டின் இறுதியில் டிசம்பர் 5 தேதி நிகழப்போகும் ராகு கேது பெயர்ச்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட மாற்றத்தை கொண்டு வரும். ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 9 இடமான மகரத்திற்கும் கேது பகவான் 3 இடமான கடகத்திற்கும் பெயர்ச்சி ஆகிறார்கள். 9ஆம் இடத்து ராகு என்பது பாக்கியஸ்தானத்தில் அமர்வதால் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் அபரிமிதமான லாபத்தை தரும். இதுவரை இருந்த தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் ராகுவின் அருளால் வேகம் பெறும். சமூகத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய அந்தஸ்து கிடைக்கும். ராகு பகவான் உங்கள் பாக்கிய ஸ்தானத்தில் அமர்வதால் ஆன்மீக பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் 3ஆம் இடத்து கேது உங்கள் தைரியத்தை அதிகரித்து எதையும் சமாளிக்கும் மனப்பக்குவத்தை கொடுப்பார். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்கள் உடல் நிலையில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். லாப சனி என்பதால் நீண்ட நாள் நோய்கள் குணமடையும். இரவு நேரத்தில் நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ரிஷபராசி பெண்களுக்கு இந்த வருடம் ஒரு பொற்காலமாக அமையும். உங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். இதுவரை குடும்பத்திற்காக உங்களை அர்ப்பணித்த நீங்கள் இனி உங்களுக்காகவும் நேரத்தை செலவிடத் தொடங்குவீர்கள். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த இது சரியான நேரமாகும். ரிஷப ராசி ஆண்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி உண்டு. தன்னம்பிக்கை அவசியம், ஆனால் அது கர்வமாக மாறிவிடக் கூடாது. மற்றவர்களின் நல்ல ஆலோசனைகளை கேட்டு செயல்படுவது லாப சனி காலத்தில் உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும்.
அலுவலகத்திலே சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கடின உழைப்பிற்கு ஏற்ற பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு இந்த ஆண்டில் உண்டு. இறைவன் உங்களுக்கு பல அறிகுறிகளை தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருப்பார். குறிப்பாக மகாலட்சுமியின் வழிபாடு உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். லாப சனி என்பது உங்களுக்கு வரங்களை அள்ளித்தரும் காலமாகும். நீங்கள் செய்த நன்மைகள் உங்களுக்கு இப்பொழுது பலன்களாக வந்து சேரும். இந்த 2026 ஆண்டு மாற்றங்கள் முழுவதும் நீங்கள் செய்யக்கூடாத காரியங்கள் சில உள்ளன. சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். தெரிந்தே தப்பு செய்பவர்களுக்கு துணை போகாதீர்கள். உங்கள் ரகசியங்களை யாரிடமும் முழுமையாக பகிராதீர்கள். கடந்த கால தோல்விகளிலே முடங்கி கிடக்காதீர்கள். ஒரு வழி அடைக்கப்பட்டால் 9 வழிகள் பிறக்கும் என்பது பிரபஞ்ச விதி. அந்த புதிய பாதைகளை தேடும் முயற்சியில் இறங்குங்கள். ரிஷப ராசிக்காரர்கள் சுறுசுறுப்பாக இருந்தால் லாபங்கள் குவியும். இனி வரும் காலம் உங்களுக்கு ஒரு பக்குவமான காலமாகும். இதுவரை நீங்கள் சிந்திய கண்ணீர் துளிகள் அனைத்தும் இனி முத்தாக மாறும். உங்கள் புதிய வெற்றி பயணம் தொடங்குகிறது. கஷ்டங்கள் வந்தாலும் அதை கண்டு அஞ்சாதீர்கள். ஒவ்வொரு சவாலும் உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கற்றுத்தரும். உங்கள் நம்பிக்கைதான் உங்கள் ஆயுதம். அந்த ஆயுதத்தை எப்போதும் கீழே போடாதீர்கள். யாரோ ஒரு பெண் உங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துவார் என்று சொன்னோம் அல்லவா? அவர் உங்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டவராக இருப்பாரு. அவர் காட்டும் பாதையில் நீங்கள் பயணித்தால் பல இன்னல்களில் இருந்து தப்பிக்கலாம். சனி பகவான் மீன ராசியில் இருப்பதால் உங்கள் கற்பனைகள் மற்றும் திட்டங்களில் ஒரு தெளிவு பிறக்கும். நீங்கள் இதுவரை கண்டு வந்த கனவுகள் நனவாகத் தொடங்கும். ஆனால் அதற்கு திட்டமிட்ட உழைப்பு அவசியம். லாப சனி காலத்திலே நேர்மையான பாதையே உங்களை நீண்ட காலத்திற்கு பாதுகாக்கும். ஆன்மீக பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு எப்போதும் துணை நிற்கும். இந்த தமிழ் புத்தாண்டு மாற்றங்கள் அனைத்தும் உங்கள் நன்மைக்காகவே என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஒரு பெரிய வெற்றியை அடைவதற்கு முன்னால் சில பயிற்சிகளை எடுப்பது இயற்கையாகும். அந்த பயிற்சிகளை தாங்கும் வலிமையை இறைவன் உங்களுக்கு வழங்கி இருக்கிறார். உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உங்களுக்கு வசீகரத்தை தருவார். அந்த வசீகரத்தோடு சனியின் நீதியை எதிர்கொள்ளுங்கள். முடிவாக ரிஷப ராசி அன்பர்களே, 2026 ஆண்டு ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டு முதல் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி மற்றும் ராகு கேது பெயர்ச்சிகள் உங்களுக்கு பல புதிய அதிர்ஷ்டங்களை தரும். லாப சனி என்பதால் வருமானம் பெருகும். ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமையும். உங்கள் நம்பிக்கையை இழக்காமல் இறை வழிபாட்டுடன் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி புதிய பரிணாமத்தை பெறும். ரிஷப ராசிக்காரர்கள் நற்பலன்களை பெற வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது மிகவும் அவசியம். வெள்ளிக்கிழமைகளில் சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வழங்குவது உங்கள் செல்வ வளத்தை அதிகரிக்கும். தினமும் கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்வது உங்கள் இல்லத்தில் ஐஸ்வர்யத்தை பெருக்கும். மேலும் சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு நீல நிற மலர்களால் அர்ச்சனை செய்வதும் ஏழை எளியவர்களுக்கு அன்னதானம் செய்வதும் லாப சனியின் அருளை பெற்றுத்தரும். ஜூன் மாத குரு பெயர்ச்சிக்கு பிறகு வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபடுவது பொருளாதார நிலையை வலுப்படுத்தும். ராகு கேது பெயர்ச்சிக்கு பின் துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபடுவது தொழில் வெற்றியை உறுதி செய்யும். ரிஷபராசி அன்பர்களே, 2026 இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு பல புதிய சாதனைகளை தரும். மார்ச் மாதமே சனி பகவான் 11 இடத்திற்கு சென்று விட்டதால் இது உங்களுக்கு லாபங்கள் வந்து சேரும் காலமாகும். ஒரு பெண்ணின் வருகை அல்லது ஆலோசனை உங்கள் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாக அமையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஜூன் மாத உச்ச குரு பெயர்ச்சி மற்றும் டிசம்பர் மாத ராகு பெயர்ச்சிகள் உங்கள் வாழ்வில் புதிய ஒளிக்கீற்றுகளை கொண்டு வரும். சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் வல்லமை உங்களிடம் இருக்கிறது. இறை நம்பிக்கையுடனும் விடாமுயற்சியுடனும் இந்த மாற்றங்களை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை இனி புதிய பரிணாமத்தை பெற்று மேன்மை அடையும். இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே நல்லதாகவே அமையும். இது போன்ற பயனுள்ள ராசிபலன் வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கும் ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும் நம் பக்தி ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.